நாங்க வந்து என்ன பண்றோம், பாலாபிஷேகம் அது நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எங்களை பார்க்க சொல்லிட்டீங்க, எங்க பேரண்ட்ஸை பார்க்க சொல்லிட்டீங்க. ஓகே, உங்க பேச்சு நாங்க கட்டுப்படுறோம். அதுவும் இல்லாம உங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எங்க ஏரியால இருக்க இந்த ஊனமுற்றோர் இல்லம், அனாதை இல்லம், அவங்கெல்லாம் போய் உங்க பேர்ல நாங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். இப்ப நீங்க ஒரு நாள் வீட்டுல போய் தனியா உட்காந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கிடைக்கும் போது, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு 3 படத்துல இவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க, இப்ப உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பட்டாளம் உங்களுக்கு. அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு நீங்க அதை எப்படி ஒரு ஃபீல் பண்றீங்க? ஒரு தனி மனிதனா இருந்து நமக்கு பின்னாடி இவ்வளவு பேரா அப்படின்னு நினைச்சு அதை எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப ஈவினிங் பார்த்தோம்னா இந்த துப்பாக்கி படம், இப்ப நான் எங்களை மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆக போகுது, நல்லா நைட்ல உட்காந்து தூக்கத்துல கூட இது துப்பாக்கி படம் டிக்கெட் வாங்கிட்டோமா, டிக்கெட் கிடைச்சிருச்சா, படம் பார்த்துருவோமா அப்படின்னு ஒரு ஆவலோட இவ்வளவு பெரிய ஒரு தீவிரமான ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தனியால வந்துட்டு நமக்கு இப்படிப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நீங்க அதை எப்படின்னா ஃபீல் பண்றீங்க? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே பயங்கர எமோஷ்னலாக இருக்கு நீங்கள் பேசும்போது. அப்படிதாங்க, நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமா சேர்ந்து என்னை வந்து ஒரு நல்ல இடத்துல என்னை உட்கார வச்சுருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அண்ட் முக்கியமாக அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுன்னு சொல்கிறத விட என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது என்னால் டெஃபினட்டாக செஞ்சுருக்க முடியாது. நான் சொன்னேன், நான் பால் அபிஷேகம்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. பண்ண வேணாம் சொல்கிறேன், அது எதுக்கு அதெல்லாம். அண்ட் நீங்கள் இவ்வளோ எக்ஸைட்டடாக நீங்கள் அதாவது முந்தின நாள் டிக்கெட் கிடைக்குமா, படம் பார்ப்பேனா அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதாங்க, நீங்களாம் இல்லாமல் நான் இல்லைங்க. அதான், தேங்க்ஸ்.